ஹாய், இன்னைக்கு நம்ம யசோதா இந்த மூவியோட ரிவ்யூவை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மூவி 2022ல் ரிலீஸ் ஆன மூவி தான். அதை ஏன் இப்போ சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா இந்த மூவி எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். அதனால தான் அந்த சப்ஜெக்டும் அந்த மாதிரி இருக்குது இந்த மூவியில். அப்புறம் இந்த மூவியை டைரக்ட் பண்ணது டைரக்டர் ஹரிஷ் சங்கர் அண்ட் ஹரிஷ் நாராயணன். இதை ப்ரொடியூஸ் பண்ணது கிருஷ்ண பிரசாத். இதுக்கு சினிமாட்டோகிராஃபி சுகுமார். இதுக்கு மியூசிக் மணிஷ் சர்மா. அப்புறம் இந்த படத்தில் சமந்தா, வரலக்ஷ்மி சரத்குமார், முரளி சர்மா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த மூவி எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் தான். நீங்கள் ஒரு வாட்டி பாருங்கள், உங்களுக்கே இந்த மூவி எப்படி இருக்குது என்னன்ட்டு எல்லாமே பிடிக்கும். இந்த மூவியில் சமந்தா ஒரு வாடகை தாயாக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா சில பேருக்கு குழந்த பிறக்கும், சில பேருக்கு குழந்த பிறக்காது. ஆனாலும் அவங்கெல்லாம் வாடகை தாய் முறையாக பெற்றுக்கணும்னு நினைப்பாங்க. ஓகே, அதெல்லாம் அது அவங்க இஷ்டம்தான். ஆனால் வாடகை தாயாக பெற்று தராங்கல்ல அந்த குழந்தை பெற்று தராங்க. அது அவங்களுக்கு கூட ஏகப்பட்ட கஷ்டம் ஃபேஸ் பண்ணுறாங்க வாடகை தாய் எல்லாம். அதெல்லாம் காட்டுறது தான் இந்த படம். ஃபுல்லாக ஒரு கதையாக அமைச்சிருக்காங்க இந்த மூவியோட டைரக்டர். இந்த படத்தில் சமந்தா வாடகை தாயாக அந்த ஸ்டோரி அப்படி போகும். இந்த படத்தில் இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, சமந்தா வாடகை தாயாக அவங்க சிஸ்டர்னால சில பேர் எவ்வளவோ ப்ராப்ளம்னால வாடகை தாயாக குழந்தை பெற்று தரணும்னு வருவாங்க. இதில் பார்த்திங்கன்னா சமந்தாவோட சிஸ்டர்னால சமந்தா வாடகை தாயாக இதில் வந்திருப்பாங்க. அந்த மூவி அந்த மாதிரி கதை. அப்புறம் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா சமந்தா அதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. அப்புறம் என்ன நடக்குதுன்னா, அங்கே சமந்தா ஜன்னல் வழியாக ஒரு பறவை பார்த்துட்ருக்காங்க. அது விண்டோன்னு நினச்சி அவங்க என்னென்னு தொட்டு பார்க்க போகிறாங்க. அப்புறம் இந்த படத்தில் நிறைய பயப்படுற மாதிரி நிறைய விஷயம்லாம் நடக்குது. அப்புறம் ஒரு ஸ்டேஜில் சமந்தா அங்கேருந்து தப்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த விண்டோ வழியாக குதித்து தப்பிக்கலாமா என்னன்ட்டு அவங்களும் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அது விண்டோ இல்லை, ஒரு சிசிடிவி கேமரா. அப்புறம் இதெல்லாம் பார்த்துட்டு சமந்தா இங்கே இருக்கவே கூடாது அப்படின்ட்டு நிறைய திங்க் பண்ணி நினைக்கிறாங்க. அப்புறம் அங்கே பிரசவம் பார்த்துருப்பாங்க தானே, அந்த குழந்தையெல்லாம் ஒரு ரூமில் அங்கே உயிரோட ஒரு ஐஸ் கட்டி டப்பா அந்த மாதிரி அதில் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு சமந்தாவுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. என்ன இது, ஒரு குழந்தைய இப்படிலாம் வச்சுருக்காங்களேன்ட்டு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, வாடகை தாயாக இருக்கிறாங்க தானே, அங்கே சிசுன்னு ஏதோ சொல்லுவாங்க இல்லையா, அந்த சிசுவை வச்சு ஒரு அழகு சாதன பொருட்கள்லாம் நிறைய தயாரிக்கிறாங்க. இது ஒரு பிஸ்னஸாக அவங்க செஞ்சுட்டு வராங்க. இதெல்லாம் என்ன இந்த படம் சொல்ல வருதுன்னா, வாழ்க்கையில் வாடகை தாயாக குழந்தை பெற்று தரவங்களுக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்ட்டு வியூவர்ஸு இந்த படம் எல்லா வியூவர்ஸ் தெரிஞ்சுக்கணும் இதை பற்றி. அதுதான் இந்த படம். அப்புறம் யசோதா வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம்.